வணக்கம். துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு ராஜினாமா மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுக வெற்றியடைந்திருந்தால் திமுக பாதுகாப்பாக இருந்திருக்கும். ஆனால் இரு கட்சியுமே ஆட்சி அமையாமல் தவேக ஆட்சி அமைந்ததோடு மட்டுமல்லாமல் சட்டப்பேரவைக்குள் மு.க.ஸ்டாலின் அவர்களை செல்ல முடியாதவாறு கொளத்தூர் தொகுதி மக்கள் தோல்வியை தழுவ வைத்துவிட்டார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் சேகர்பாபு தான். மேலும் சட்டசபையில் உங்க அப்பா எங்கே என்று கேட்ட முதல்வர் விஜய் அவர்களால் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் உதயநிதி அவர்கள். நான் சட்டமன்றத்திற்கே போக மாட்டேன், என்னிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள், எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேண்டாம் என்று கண்ணீர் விட்டு கதறி ஸ்டாலின் அவர்களிடம் அழுதுள்ளார். தற்பொழுது ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் ஒரு முடிவு ஒன்றையும் எடுத்துள்ளார். நடக்கக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வெற்றியடைய வாய்ப்பில்லை. ஆனால் துறைமுகம் தொகுதியில் திமுக வெற்றியடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியின் தோல்விற்கு யார் காரணம்? சேகர்பாபு தான். தற்பொழுது சேகர்பாபுவை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு அந்த தொகுதியில் மு.க.ஸ்டாலினை போட்டியிட வைக்க திட்டம் போட்டுள்ளனர். அவர் வெற்றியடைந்தால் சட்டப்பேரவைக்குள் செல்வார். அங்கு எதிர்க்கட்சி தலைவராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்பார். இதுதான் ஒட்டுமொத்தமான திமுகவின் திட்டம். ஆனால் நடக்கப் போவது என்ன? திமுக மீண்டும் துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபுவை ராஜினாமா செய்ய வைத்து ஒட்டுமொத்த திருப்பு முனையாக மு.க.ஸ்டாலினை களத்தில் இறக்க வைத்தாலும் விஜய் அவர்கள் அங்கு 3 நாட்கள் பிரச்சாரம் செய்து திமுகவை தோல்வி அடைய வைப்பார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக மட்டுமல்ல, 2 முறை தேர்தலை சந்தித்து 2 முறையும் தோல்வியை தழுவிய முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட்டு விட்டார் என்று மக்களால் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். தமிழக அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலும் திமுக தமிழ்நாட்டில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைவரால் ஸ்டாலின் என்று முத்திரையும் குற்றப்படும். ஆனால் தற்பொழுது அனைத்திற்கும் தயாராகி மு.க.ஸ்டாலின் அவர்கள் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட தயாராக இருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக அமையப் போகிறது. மேலும் சேகர்பாபு அவர்கள் இதற்கு தயாராகிவிட்டாரா? சேகர்பாபு அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்று பார்க்கும் பொழுது, முதலில் சேகர்பாபு அவர்கள் திமுகவின் ஆட்சியில் ஒட்டுமொத்த இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மாதம் 50 கோடி வரைக்கும் முறைகேடு செய்துள்ளார். அவரது துறையில்தான் மிகப்பெரிய ஊழலும் குற்றங்களும் நடைபெற்றுள்ளது. தற்பொழுது தவேக ஆட்சியில் ரமேஷ் அவர்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக செயல்பட்ட உடனே சேகர்பாபு பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்தார் என்பதை சட்டப்பேரவையிலேயே பேசியிருப்பார். சேகர்பாபுவிற்கு பதவியும் அதிகாரமும் இல்லை என்றால், எம்எல்ஏ பதவி பறிபோனால் எப்போ வேண்டுமானாலும் சேகர்பாபுவை கைது செய்யப்படலாம். அவர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் அவர் வாக்குமூலம் கொடுப்பார். வயதான காலத்தில் சேகர்பாபுவால் சிறையில் இருக்க முடியாது. ஆகையால் செந்தில் பாலாஜி அவர்களைப் போல இவர் மௌனமாக இருக்க மாட்டார். சேகர்பாபு அவர்கள் உண்மைகளை கூறி சரணடைந்து விடுவார். அதற்கு பிறகு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சிக்குவார்கள். ஏனென்றால் இந்து அறநிலைத்துறையில் கோவில் நகைகள், உண்டியல் பணங்கள் மற்றும் நன்கொடைகள் இவைகள் எல்லாம் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கும் பங்கு போயுள்ளது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காத போதிலும் சட்டசபைக்குள் ஒருவேளை மு.க.ஸ்டாலின் சென்றாலும் திமுகவிற்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். சேகர்பாபு அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டாரா என்று கேட்டால், இன்று வரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை. ஆனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டார். எப்போ வேண்டுமானாலும் ராஜினாமா செய்வார். அது மட்டுமல்ல, 8 சட்டமன்ற இடைத்தேர்தலாக கூடுதல் 9 சட்டமன்ற இடைத்தேர்தலாக மாறிவிடும். இந்த 9 தொகுதிகளிலும்
திமுக, அதிமுக, தாவேகா இதில் யார் வெற்றியடைவார், 9 தொகுதிகளை யார் கைப்பற்றுவார் என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மு.க.ஸ்டாலின் அவர்கள் இரவு முழுவதும் பிரச்சாரத்திற்கு துறைமுகம் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். 350 கோடி துறைமுகத்திற்கு மட்டும் செலவு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை பணங்களை எல்லாம் செலவு செய்து தோல்வியடைந்து விட்டால் நிச்சயம் நாம் ஏற்கனவே கூறியபடி மு.க.ஸ்டாலின் அவர்களை மக்கள் முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். மக்கள் இனி திமுகவின் பக்கம் செல்ல மாட்டார்கள். தமிழ்நாட்டில் அதிமுக, தாவேகா என்று அரசியல் களம் மாறிவிட்டால் ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 7 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறைக்கு செல்வார்கள். அது உறுதிதான். சேகர்பாபு வாக்குமூலம் கொடுத்தாலும் சரி, திமுக தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் சரி, இது நடக்கப் போவது உறுதி என்ற தகவலை நம்மால் அழுத்தம் திருத்தமாக பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது. திமுக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத போது 5 ஆண்டுகள் மக்கள் அந்த வாய்ப்பை மு.க.ஸ்டாலினிடம் கொடுத்தார்கள். ஆனால் ஏளனமாக மக்களை கடுமையாக விமர்சனம் செய்து புறக்கணித்து திமுகவின் ஆட்சியில் அவ்வளவு மோசமான ஆட்சியை நடத்திவிட்டு தோல்வி அடைந்த பிறகு மக்களை ஏமாற்றி ஒட்டுமொத்தமான ஆட்சி அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி தற்பொழுது உணர்ந்துள்ளார்கள் நம் மீதுதான் தவறு இருக்கிறது என்பதை. இதை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்திருக்கலாம். தற்பொழுது தாவேகாவின் எண்ணம் இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அடுத்த 20 ஆண்டுகள் தாவேகா தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முடிவில் அவர்களது ஒவ்வொரு திட்டமும் இருக்கிறது, மக்களின் ஆதரவும் இருக்கிறது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சேகர்பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதியில் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தலில் நிச்சயம் மு.க.ஸ்டாலின் வெற்றியடைவாரா, எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைவார் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். சேகர்பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதியில் ஒருவேளை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று என்னை ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள், அப்படி என்று மீண்டும் ஒரு தேர்தல் ஆணையத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ கடிதங்களை அனுப்பினால் அது நிச்சயம் திருப்புமுனையாக மாறி சேகர்பாபு அவர்கள் மூலமாகவே திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் கைது நடவடிக்கை செய்யப்படுவார்கள். தற்பொழுது சேகர்பாபுவின் கையில்தான் இருக்கிறது மு.க.ஸ்டாலினின் அரசியல் எதிர்காலம். உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு பயந்துவிட்டார். அவர் இனி சட்டமன்றத்திற்கு சென்றால் சாதாரண உறுப்பினராகத்தான் இருப்பேனே தவிர எதிர்க்கட்சி தலைவர் பதவியை என்னிடம் கொடுக்காதீர்கள், எனக்கு அதை பற்றி தெரியாது, என்னிடம் கேள்விகள் கேட்டால் உடனடியாக என்னால் பதிலை கூற முடியாது என்று தாயிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துறைமுகம் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டால் அவரது நிலைமை என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.